ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் ஒரு சார்ட் எடுத்து இந்த மாதிரி கோன் ஷேப்க்கு அதை ஃபோல்ட் பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட் இப்போ ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு வந்து நம்ம சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா இந்த இன்விடேஷன் கார்டோட பேக் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் பேப்பரை விட, ஸோ அதனால தான். ஸோ இதில் சைட்ஸில் இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப அகைன் இந்த கோன் ஷேப்க்கு இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்லேயும் திரும்ப கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டிடலாம். பிகாஸ் இது எண்டு இல்லையா, ஸோ அங்கே க்ளூ இருந்தால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகே, இப்போ வந்து இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு சேம் லெவலில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த லெவலுக்கு இதை கட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு பென்சிலில் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நம்ம அந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதையும் நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். பிளாக் இல்லை டார்க் க்ரீன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணிட்டே வரணும். ஸோ இதே மாதிரி நம்ம எண்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இதுக்குமே நீங்கள் சார்ட் கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது நம்மளுக்கு வந்து வைக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சார்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு வந்து அப்போ ஸ்டெடியாக நிற்கும் நம்மளோட ட்ரீ. இப்போ இதில் இங்கே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இது அப்படியே இப்போ ரோல் பண்ணிட்டே வரணும். ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ உங்கள் மேலே இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலேயும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை இந்த மாதிரி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணால் தான் அது உள்ளே போய் நல்லா ஸ்டிக் ஆகும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி அதில் க்ளூ அப்ளை பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இது அப்படியே இப்போ 4 பீஸஸ் தான் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 பீசஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஈக்குவல் லெவலில் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப இதையும் அதே மாதிரி கட் பண்ண போகிறோம். இது வந்து அதை விட நல்லா நெருக்கமாக கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் கேப் எடுக்கலாம். அதுக்கு ரொம்ப எட்ஜ் வரைக்கும் போக வேணாம், நல்லா கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சைடில் ஃபோல்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்கேல் இல்லைனா சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணிடணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி பண்ணுறது. அப்போ தான் நம்ம ட்ரீயோட லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம்.
இது அப்படியே நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ கீழே இருந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ரோ. ஸோ இதையும் இதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணிட்டே வரணும். ரொம்ப கிட்ட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அந்த சார்ட் வந்து தெரியவே கூடாது, அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மேலே வரும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரீசன்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் மோனிகா, ஹாய் ரஞ்சினி, ஹாய் அதித்தி, ஹாய் கார்த்திகேயன், ஹாய் ஹாஷினி பார்த்தசாரதி, ஹாய் திவ்யதர்ஷினி, ஹாய் மணி, ஹாய் துரை, ஹாய் மேனகா, ஹாய் வினோதினி சுரேஷ், ஹாய் பாலச்சந்தர், ஹாய் நித்யஸ்ரீ, ஹாய் சிந்து ஜெயந்தி. அப்புறம் நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம வந்து அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணிட்டே வரோம் இல்லையா? இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக 2 க்ரீன் கலர் பேப்பர் தேவைப்பட்டுச்சு. ஸோ 2 க்ரீன் கலருமே அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 பீசஸ் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம மேலே வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ் தான் தேவைப்படுன்றதால அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு வரோம். அதே மாதிரி இப்படி ஒட்டிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு கேப் இருந்தாலும் நம்ம தனியாக கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதோ நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி அதில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஃபில் பண்ணிடலாம். ஸோ எங்கே உங்களுக்கு திடீர்னு கேப் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பீஸஸாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணலாம், இதோட பெரிய சைஸ்னால் கூட பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம சார்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா? அதோடைய சைஸை டிபெண்ட் பண்ணி தான். ஸோ அந்த சார்ட்டோடைய அளவு நம்ம பெருசாக எடுத்து கொஞ்சம் பெரிய கோன் ஷேப்க்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலாம் இதை விட. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக மேலேயும் ஒட்டியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக அந்த மாதிரி நம்ம லைட்டாக பண்ணி விட்டுட்டோம். ஆல்ரெடி நம்ம ஸ்கேலில் சிசர் யூஸ் பண்ணி அங்கே பெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்டார் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை நான் கொஞ்சம் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோம் ஷீட்டே கிளிட்டர் ஃபோம் ஷீட்டே வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணி அதையுமே அங்கங்கே ஒட்டிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட் இல்லைனாலும் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், என்னுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ ஃபைனல் லுக். நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக கலர் பேப்பரே சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட அதை டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இதில் வந்து உங்கள்கிட்ட இந்த சீரியல் லைட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அது கூட இந்த மேலே வைக்கலாம். லைட்ஸ்லாம் போட்டால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான கிராஃப்டில் மீட் பண்ணலாம். பாய்.